சொல்லி இருக்கிறாரே நாம் சொல்லலாமே. ஆமாங்க, மத்தேயு 18:19 சொல்லுது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் அது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு சொல்றாருங்க. இயேசு இங்க பரலோக சட்டத்தை, ஒரு பிரமாணத்தை நமக்கு அறிமுகம் பண்ணுகிறார். பூமியில என் ஜனம் தோல்வியா இருக்கிறத நான் விரும்பல, என் ஜனம் வெற்றியா வாழ்றத நான் விரும்புறேன்னு சொல்லிட்டு பரலோக காரியங்களை நமக்கு ரகசியங்களை சொல்லி கொடுக்குறாருங்க. பிள்ளைங்க திருமணம், பெற்றெடுக்க வேண்டிய பிள்ளைகள், போய் சேர வேண்டிய ஸ்கூல் காலேஜ், முடிய வேண்டிய வழக்குகள், சுகமாக வேண்டிய காரியங்கள், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், வேலை தொழில் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எந்த தேவையா இருக்கட்டும், உங்க குடும்பத்தாரோட நீங்க ஒருமனப்பட முடியும். உங்க ஆவிக்குரிய நண்பர்களோடு நீங்க ஒருமனப்பட முடியும். நீங்க கரங்களை பிடிச்சு ஒருமனப்பட்டு நீங்க கேளுங்க, அந்த வழக்கு முடிஞ்சு தீர்ப்பா வரும். குழந்தை இல்லாத உங்களுக்கு குழந்தைகளை கொடுத்து சந்தோஷப்படுத்துவோம். உங்க வீடு கட்டப்படும், வாழ்க்கை கட்டப்படும். உங்க குடும்பத்தாரோடு நீங்க ஒருமனப்படுங்க, அது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறாரே நாம் சொல்லலாமே.